சுற்றுச்சூழல் கல்வி அதுல முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இப்ப பார்ப்போம். நான் 5 யூனிட்டுக்கு சேர்த்து ஒரு 36 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டினை ஒன் டைம் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா யூனிட் 1 சுற்றுச்சூழல் கல்வி. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன், ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? ஆப்ஷன் சி வந்து பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எது சுற்றுச்சூழலின் கூறாகாது? பின் வருவனவற்றில் எது சுற்றுச்சூழலின் கூறு ஆகாது? இது ஆப்ஷன் டி உளவியல் சூழல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் பொதுவாக எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி 3 வகைப்படுத்தப்படுகிறது. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. ஆப்ஷன் பி ஜூன் 5. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் அணுகுமுறை எதனை அதிகமாக சார்ந்துள்ளது? ஆப்ஷன் பி உணர்ச்சிகள் மற்றும் நடத்தை. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் நுண்ணறிவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சுற்றுச்சூழல் நுண்ணறிவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? டேனியல். ஆப்ஷன் ஏ டேனியல் கோல்மன். செவன்த் கொஸ்டின் பாருங்க. சூழலியல் உணர்திறன் என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி சூழலியல் சமநிலை பற்றிய விழிப்புணர்வு. எய்த் கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் கல்வியின் இறுதி இலக்கு என்ன? ஆப்ஷன் சி நிலையான வளர்ச்சி. நைன்த் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் எது சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கம் அல்ல? ஆப்ஷன் சி சூழலியல் அழிவை ஊக்குவித்தல். 10th கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் கல்வி எதற்காக தேவை? ஆப்ஷன் பி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்க்க. அடுத்த செகண்ட் யூனிட் பாருங்க. இயற்கை வளங்கள் அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது மண்ணரிப்பின் முக்கிய காரணம்? ஆப்ஷன் ஏ வன அழிப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தண்ணீர் பஞ்சத்தை தடுப்பதற்கான சிறந்த முறை எது? ஆப்ஷன் பி மழைநீர் சேகரித்தல். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த வளம் தொழில்துறையின் முதுகெலும்பு என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி கனிம வளங்கள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது மாற்று எரிசக்தி வளமாகும்? ஆப்ஷன் சி சூரிய சக்தி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. உணவு குறைபாட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உணவு உற்பத்தியை அதிகரித்தல். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. காட்டுச் சேதத்தை தடுப்பதற்கான சிறந்த முறை எது? ஆப்ஷன் பி சமூக வனவளம். யூனிட் 3 பாருங்க. சுற்றுச்சூழல் பேராபத்துக்கள், மாசடைதல் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல சுற்றுச்சூழல் சேதமடைவதற்கான முக்கிய காரணம் எது? ஆப்ஷன் ஏ தொழில்மயமாக்கல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மண் மாசு ஏற்படுவதற்கான காரணம் எது? ஆப்ஷன் ஏ பூச்சிக்கொல்லிகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒளி மாசு அதிகமாக காணப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ நகர பகுதிகள். ஃபோர்த் கொஸ்டின். சுனாமி உருவாக காரணம்? ஆப்ஷன் ஏ நிலநடுக்கம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. அணு மாசு ஏற்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ அணு நிலையங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின். பின்வரும் எந்த ஒன்று இயற்கை பேரிடர் ஆகும்? ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு. எந்த ஒன்று இயற்கை பேரிடர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நிலச்சரிவு. ஃபோர்த் யூனிட் பாருங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், கொள்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது உலக வெப்பமயமாதலின் முக்கிய காரணமாகும்? ஆப்ஷன் பி பசுமை கூடை வாயுக்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஓசோன் படலத்தின் மங்களுக்கு முக்கிய காரணம்? குளோரோபுளோரோ கார்பன்கள். ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அமிலமலை முக்கியமாக வளிமண்டலத்தில் எது காரணமாக அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி சல்பர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஃபோர்த் கொஸ்டின். இந்தியாவில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2010. ஆப்ஷன் சி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இயற்கை பாதுகாப்பிற்காக செயல்படும் சர்வதேச அமைப்பு எது? உலக இயற்கை நிதியகம். ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. கிரீன் பீஸ் நிறுவனம் பெரும்பாலும் தொடர்புடையது எதுக்குரிய தொடர்புனா ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்புடையது. அடுத்து லாஸ்ட் யூனிட். பள்ளி கலை திட்டத்தில் சுற்றுச்சூழல் கல்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுற்றுச்சூழல் கல்வி பள்ளி பாடத்திட்டத்தில் எப்போது கட்டாயமாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2003. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பள்ளி கல்வியின் எந்த நிலையிலிருந்து சுற்றுச்சூழல் கல்வி அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆரம்ப நிலை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க.
கீழ்கண்டவற்றுள் எது சுற்றுச்சூழல் கல்வியை கற்பிக்கும் புதுமையான முறையாகும்? ஆப்ஷன் பி களப்பயணம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வியை கற்பிப்பதில் பெரிய சிக்கல் எது? ஆப்ஷன் ஏ பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமை. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் சுற்றுச்சூழல் கல்வியை ஊக்குவிக்கும் முக்கிய தேசிய நிறுவனம் எது? ஆப்ஷன் பி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில். லாஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, UNEP அதாவது ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பது எதுல அப்படின்னா ஆப்ஷன் பி உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சோ இதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.